ஜிகே வாசனுக்கு கொடுக்க முடியாது, ஏன்னா ஜிகே வாசன் தனி சின்னத்தில் தான் நிப்பேன்னு சொல்லியிருக்காரு. ஜான் பாண்டியன் ஆகட்டும், கிருஷ்ணசாமி ஆகட்டும், எல்லாரையும் அப்படியே அது ஒரு அம்பரலா கீழே கொண்டு வர்றதுக்கான ஒரு இது இருக்குது. வாட் எவர் அவங்களுக்கு வந்து நீங்கள் காங்கிரஸ் எவ்வளோ வாங்குறாங்களோ அதை விட இன்ட்டு 2x டைம்ஸ் தான் வந்து அவங்க கேட்குறாங்க. அதிமுக கொடுக்காதது வேற, ஆனால் அவங்க வந்து டிமாண்ட் பண்ணுறதை தாண்டி ஒரு மாதிரி கார்னர் பண்ணுறாங்க எடப்பாடியை. எப்படி கார்னர்னா, நீங்கள் சப்போர்ட் பண்ணலைன்னா என்ன வேணால் நடக்கலாம், நாங்கள் வந்து உங்களுடைய வெற்றி வாய்ப்பே வராத அளவுக்கு ஏதாவது பண்ணி விட்டுருவோம், உதாரணமாக எங்கள் தலைமையில் தான் கூட்டணி அப்படின்னு பாஜக சொன்னாலோ, தினகரனை வச்சு குடைச்சல் கொடுத்தாலோ, தினகரன் வந்து இப்பயுமே வந்து எடப்பாடி தான் சிஎம்னு நான் சொன்னேனா அப்படின்னு சொல்கிறேன். இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார். 20-30 எம்எல்ஏக்கள் வருவாங்க, அதிலிருந்து சில பேர் அமைச்சராக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாரு. இப்போ கூட்டணி ஆட்சிங்கிறத ஒரு உறுதி. அது வந்து இப்போ காங்கிரஸ் டிஎம்கேக்கு என்ன சொல்கிறாங்களோ அதுதான் பாஜகவும் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது பாஜகவுடைய குரல். இது பாஜக சொல்றதுனால தான் காங்கிரஸ் சொல்றதே இது பாஜகவுடைய குரல்னு சொல்றது. இது நம்ம வந்து காங்கிரஸ் உடைய குரல்னு நம்ம சொல்லக்கூடாது.